சங்கராகிய நான் மண்டகப்பட்டியில் மண்டகப்பட்டு முட்டத்தூர் போஸ்ட்டு விக்கிரவாண்டி தாலுக்கா இதில் ஒன்றிய கவுன்சிலராக 2011 நான் போட்டியிட்டு நான் தோல்வி ஆகி அதில் கட்சியில் ஒன்றிய துணைச் செயலாளராகவும் மாவட்டத்தில் துணைத் தலைவராகவும் பணியாற்றி கொண்டு வந்திருந்தேன். இப்போ சில காலங்களாக என்னையே கூலிப்படை விட்டு ஏவிவிட்டு என்னை கொல்ல சதி நடக்கிறது. நான் எங்கே போனாலும் தனியாக போனால் என்னை கூலிப்படையினர் சில கார்களும் நம்பர்கள் இல்லாத கார்களும் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. நானும் சங்கர் ஸ்டுடியோவும் நான் நேமூரில் நடத்தி கொண்டு வந்திருந்தேன். ஆனால் ஸ்டுடியோவை நடத்த முடியாமல் இப்போ 3 வருஷங்களாக ஸ்டுடியோவை நடத்த முடியாமல் வீட்டிலே தவித்து கொண்டு இருக்கிறேன். என் போட்டோ ஸ்டுடியோவும் நடத்த முடியவில்லை. அப்புறம் நான் என் தாயும் ஐஸ்கிரீம் வண்டியை வச்சு ஐஸ் கம்பெனியும் நடத்தி வந்தோம். என்னிடத்தில் ஒரு 4 வண்டிகள் வைத்து 4-5 பேர்களும் ஐஸ் கம்பெனியை நடத்தி வந்தோம். அதையும் எங்களை நடத்த விடாமல் சில வியாபாரிகளை துன்புறுத்தி அவங்களை என்னிடத்தில் வராமல் நிப்பாட்டி கொண்டு விட்டார்கள். அப்புறம் என் தாய் நான் போட்டோ ஸ்டுடியோவை நடத்த முடியவில்லை, என்னுடைய விவசாய நிலத்தையும் நடத்த முடியவில்லை, என்னுடைய நிலத்தையும் பயிர் செய்யறதுக்கு ஆள் வந்தால் அவங்களை விரட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் வர முடியவில்லை. அதனால் நான் இப்போது வேறு வழி இல்லாத அந்த ஐஸ் கம்பெனியில் வண்டியை நானும் என் தாயும் எடுத்து கொண்டு போகும்போது எங்கே எடுத்துக்கிட்டு போனாலும் என் பின்தொடர்ந்து ஆளை கூலி படையை ஏவி விட்டு எங்களை கொல்ல சதி நடக்கிறது. இது நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். என் தாயும் என்னையும் ஐஸ் வண்டியில் கரண்டு வச்சு கொல்ல சதி நடந்தது. அதிலையும் நான் கேஸு கொடுத்து என்னை எல்லாம் நடத்தி இருக்கிறது. அதிலையும் இப்போ நான் தனியாக எங்கே போனாலும் என்னை கொல்ல சதி நடக்கிறது. இது நான் இப்போது என்னுடைய வீட்டில் நான் இருந்து ஐஸ்கிரீம் வண்டியை நானும் என் தாயும் நடத்த முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். இது சங்கராவும் யூடியூப் சேனலை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அதையும் கஷ்டமாக எங்கே ஃபங்க்ஷன் போய் பண்ண முடியவில்லை. அதையும் நான் என்னையிடம் எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஏன் நான் இந்த வன்னியர் சமுதாயத்தில் பிறந்தது தவறா இல்லை வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிறது தவறா என்று எனக்கே தெரியாமல் மனம் வேதனையோடு நானும் என் தாயும் என் குடும்பத்திலும் உள்ளவரை என் மனைவி என் மக்களையும் எங்களையும் பிரித்து வேறு திசை திருப்பி அவங்களை விட்டுவிட்டார்கள். நானும் என் தாயும் எங்கள் தனிமரமாக இருந்து தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஐஸ்கிரீம் வண்டியை நடத்தவும் முடியலை. என்ன செய்வது என்று இன்று என் தாயிடம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என் தாயை காசு இல்லாத நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும்போது என்னை கூலிப்படையினர் என்னை ஏவி விட்டு பின்தொடர்ந்து வந்தாங்க. நான் உடனே வந்து என் தாயை ஹாஸ்பிட்டலில் இருந்த தாயை காப்பாற்றி கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். இது பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கிய வீடியோக்கள்.